வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இணை எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இணை எழுத்துக்கள் சில எழுத்துக்கள் இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும் சொல்லியிருக்காங்க. இதான் இணை எழுத்துக்களுக்கு உள்ள டெஃபினேஷன். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். நம்ம போன வீடியோவில் எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குது, எந்த ஒலிக்கும் முயற்சியினால் ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். இந்தமாரி ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் அதில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள்ங்கிறாங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் அப்படின்றாங்க. சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும்ன்றாங்க. வல்லின எழுத்துனா கசட தபர, மெல்லின எழுத்துக்கள்னா ஞெஞன நமன. கசட தபர அப்படிங்கிற எழுத்துக்களுக்கு இனமானது ஞெஞன நமன அப்படிங்கிறாங்க. கீழே எடுத்துக்காட்ட பார்ப்போம். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இதில் பார்த்தீங்கன்னா க ச ட த ப ர இந்த வல்லின எழுத்து வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் இனமான மெல்லினம் வந்திருக்கு பாருங்க. ஞ ஞ ந ந ம ந. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஏன்னா இந்த வார்த்தையாக கொடுக்குறப்ப நமக்கு ரொம்ப குழப்பம். இதில் வேறுபாடு உள்ள வார்த்தை எதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின் வர்றப்ப இந்த மாதிரி ஒரு இணை எழுத்துக்களை வச்சு தான் நம்ம அடிக்க முடியும். இணை எழுத்துக்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இடையினை எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும். அதாவது வல்லினத்துக்கு மெல்லினம் இன எழுத்துக்கள், ஆனால் இடையின எழுத்துக்களுக்கு அந்த எழுத்தே இனம் சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்கள் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். இப்போ ஆக்கு ஆ, ஈக்கு ஈ, அந்த மாதிரி ஒவ்வொரு குறிலுக்கும் அதோட நெடிலே இன எழுத்து அப்படின்னு இருக்காங்க. குரில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈங்கிற எழுத்து இன எழுத்தாகும். இதை ரொம்ப பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ 2025 குரூப் 4 கேட்ட கொஸ்டின் இதை வச்சு தான் கேட்டிருப்பாங்க. அதேமாதிரி அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்தாகும். ஐ அப்படின்னு முடியறத பார்த்தீங்கன்னா ஈங்கிற அந்த சிலபில் முடியும். அவ் அப்படிங்கிற முடியறது ஊ அப்படிங்கிற எழுத்துல முடியும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐக்கு ஈ இன எழுத்து, அவ்வுக்கு ஊ இன எழுத்து. இதுதான் குரூப் 4 கேட்ட கொஸ்டின். 2025 குரூப் 4 கேட்ட கொஸ்டின் இது. பார்த்துக்குங்க. பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதில் எந்த இன எழுத்துக்கள் அப்படிங்கிற ஹெட்டிங்லாம் கிடையாது. பொருந்தாத இணையை கண்டறிக. இதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதை வச்சு தான் நம்ம அடிக்க முடியும். இப்போ பாருங்க, உயிரெழுத்துக்கள் குறிலுக்கு நெடில் இனமான எழுத்துன்னு இருக்காங்க. அப்போ ஏக்கு ஏ, இது வல்லினத்துக்கு மெல்லினம் கசர தபர எங்கன நமன. இந்த ஐங்கிற எழுத்துக்கு ஈங்கிற எழுத்து தான் இனமாக வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஆன்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது பொருந்தாத இணை. ஓகேங்களா? இதே மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரல் எழுத்து சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், சொல்ல உயிரெழுத்துக்கள் எப்போதுமே சேர்ந்து வராது. ஆனால் அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரல் சேர்ந்து வரும். ஓ ஓதல், தூவும், தழி, சொல்லிசை அளபடை, செயலிசை அளபடைன்னு படிச்சிருப்போம்ல. அந்த மாதிரி இடத்துல வர்றப்ப மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரல் அப்படி வரும்னு இருக்காங்க. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து கிடையாது. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்து அப்படிங்கிற எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து கிடையாது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்து. அதுக்கு இணை எழுத்து இல்லை. இங்கு மெய்யை எடுத்து அதன் இனமாக்கிய கா வர்க்கம் வரும். கா கா கி கி கூ வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தங்கம், பங்கு, தங்கி, இதெல்லாம் அந்த காவுக்கு பக்கத்தில் கா வர்க்கம் வர பக்கத்தில் எல்லாத்துலேயுமே இங்குங்கிற வார்த்தை வந்திருக்கும். அதுமாரி இன்ச்சு மெய்யை அடுத்து அதன் இனமாக்கிய சா வர்க்கம் வரும்ன்றிருக்காங்க. சா சா சி கி சு அப்படிங்கிற எழுத்து வரும்ன்றிருக்காங்க. எக்ஸாம்பிள் பஞ்சம்,
இஞ்சி, பஞ்சு, இதில் எல்லாமே வந்து சா சி சு அப்படிங்கிற சா வர்க்கம் வந்திருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இஞ்சிங்கிற வார்த்தை வந்திருக்குது. இன்மெய்யை எடுத்து அதன் இனமாகிய டா வர்க்கம் வரும். டா டா டி டூ டூ அது வரும்ன்றிருக்காங்க. எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வண்டி, சண்டை, கண்டேன், இதனை அப்படிங்கிற தன்னகரம் வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போது டி அதாவது டாவோட வர்க்கம் எது வந்தாலும் இன்னுங்கிறது வரும். அதுமாரி இந்து மெய்யை எடுத்து அதன் இனமாகிய தா வர்க்கம் வரும்ன்றிருக்காங்க. தா தா தி தி தூ தூ அதெல்லாம் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தந்தன், கந்தன், தந்தி, இதை வந்து தன்னகரம் அப்படிம்பாங்க. இந்து தூ வரதை வந்து தன்னகரம் அப்படிம்பாங்க. அதுமாதிரி தா வர்க்கம் எது வந்தாலுமே அதுக்கு இந்துங்கிறது தான் இனமான எழுத்து வரும். இம்மெய்யை எடுத்து அதன் இனமாகிய பா வர்க்கம் வரும். பாப்பா, பிபி, பூ பூ அதெல்லாம் வரும். பம்பரம், தம்பி, அம்பு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. இது ரொம்ப திருப்பி ரிப்பீட்டடாக ஏன் அதே எடுத்துகிட்டு இருக்கோன்னா மைண்டில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பம்பரம், தம்பி, அம்பு அப்படிங்கிறதுல பா அப்படிங்கிறத வர்க்கத்துக்கு பக்கத்தில் இம்முங்கிறது வந்திருக்குது. அது மெய்மயக்கம் பார்க்க போகிறோம். சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். அதை ரெண்டாக சொல்கிறாங்க. உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். மெய்மயக்கம்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அச்சம்ங்கிற வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா இச்சு ச 2 வருது. சா சா அப்படிங்கிற வார்த்தையில் ஒன்று மெய்யாகவும் அடுத்தது வந்து அதே எழுத்து வந்து உயிர் மெய்யாகவும் வருது. அந்த மாதிரி வரதான் மெய்மயக்கம் அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு உடல்நிலை மெய்மயக்கம் பார்ப்போம். உடல்நிலை மெய்மயக்கம். சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஆகிய மெய்யெழுத்துக்கள் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் ஆகும். அதாவது கா, சா, தா, பா அப்படிங்கிற 4 எழுத்தை தான் உடல்நிலை மெய்மயக்கம் வரும்னு இருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அச்சம், அச்சம், மொத்தம், அப்பம், பக்கம், இந்த 4 சொல்லியிருக்காங்க. இந்த உடல்நிலை மெய்மயக்கம் வார்த்தை என்னன்னா கா, சா, தா, பா அந்த 4. அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் ஆகும். இரு, இழு ஆகிய மெய்யெழுத்துக்கள் வேற்றுநிலை மெய்யாக மட்டுமே வரும். அதாவது காசா தாப்பா அப்படிங்கிறது உடல்நிலை மெய்மயக்கம். அதேமாரி வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் என்னென்ன வார்த்தை வரும்னா இரு, இழு அந்த 2 வார்த்தை வரும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல், உயர்வு, வாழ்பவன், வாழ்க்கை, இதனாலுமே வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம். இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இரு, இழு ஆகிய 6னையும் தவிர்த்து மற்ற 12 மெய்களும் உடல்நிலை மற்றும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். இந்த 6 தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து 2த்துலேயும் மாறி மாறி வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ காசா தாப்பா அப்படிங்கிறது வந்து உடல்நிலை மெய்மயக்கமாகவும் இரு இழுங்கிறது வேற்றுநிலை மெய்யாகவும் வரும்னு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு என்னன்னா பம்பரம், கம்மல் அப்படிங்கிறதுல வந்து இந்த பா வருது பாருங்க, பாவும் இம்மும் வருது. அப்போ இந்த இம்முங்கிறதுக்கு பக்கத்தில் பா வந்திருக்கு. அடுத்து கம்மலில் பார்த்தீங்கன்னா இம்முக்கு பக்கத்தில் மா வந்திருக்குது. அப்போ இது 2 பேரும் மாறி மாறி வருது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்க்க போகிறது ஈரொற்று மெய்மயக்கம். சொற்களின் இடையில் ஈ, இரு, இழு ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும். பார்த்தீங்கன்னா இரு, இழுங்கிற வார்த்தை வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் வந்திருக்குது. ஆனால் அந்த ஈரொற்று மெய்மயக்கங்கிறதுல வந்து ஈ, இரு, இழு ஆக 3 வந்திருக்குது. அப்போ ஈ மட்டும் சேருது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி, ஆராய்ச்சிக்கு பார்த்தா ஈ, இச்சுங்கிற 2 வார்த்தை வருது பாருங்க. அடுத்து தேர்கால், தேர்கால இரு, இக்கு பக்கத்து பக்கத்தில் மெய் வந்திருக்கு பாருங்க. அடுத்தது இழு, இச்சு. இது வந்து எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஈரொற்று மெய்மயக்கம் வந்து காண்கன்னு கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்கன்னா வேறுபாடுள்ள சொல்லை கண்டறிக அப்படின்னு மட்டும்தான் கேட்பாங்க. நம்ம அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, படிச்சுக்கங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, நானா வேறுபாடு எல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து டாப்பிக்கில் இருக்க இணைவு எழுத்துக்களும் முடிச்சிட்டோம். எல்லா வீடியோ ரிப்பீட்டடாக பாருங்கள், அப்படின்னா கொஞ்சம் மைண்டில் நிற்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.